சோஷியல் மீடியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் ராகேந்திர பாலாஜி, ஹோமியோபதி மருத்துவருங்க. இன்னைக்கு பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதில் உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில் ரத்த மூலமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரத்த மூலமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு சில அறிகுறியை வச்சு தாங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ வலி, எரிச்சல், நமைச்சல், பிப்பு, ரத்த கசிவு, அதே மாதிரி வயிறு உபசத்தோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா இருக்கும். இல்லை சில பேருக்கு மலச்சிக்கல் மட்டுமே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மலச்சிக்கல் வரதுனால நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால நம்ம மலவாயில் பார்த்திங்கன்னா புண் பார்த்திங்கன்னா ஏற்படுதல். அந்த புண் ஏற்பட்டு அந்த தடிமன் மாதிரி ஆகும். அந்த தடிமன் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ரத்த கசிவு ஏற்படுவது தான் ரத்த மூலம் சொல்லுவாங்க. அந்த ரத்த மூலம் பார்த்திங்கன்னா நாங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனாலும் சரி, இல்லை நீங்கள் அதை ரொம்ப அலட்சியாட்டயமாக நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் சரி, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் பார்த்திங்கன்னா உள்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்மூலம் வரப்போ உங்களுக்கு அதிகமாக சில பேர் எரிச்சல் வரலாம். அதே மாதிரி அரிப்பு இருக்கலாம். மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கலாம். ஸோ வலி ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கடுகு போன்ற ஒரு கொப்பளம் பார்த்திங்கன்னா ஏற்படும். அந்த கடுகு போன்ற கொப்பளம் ஏற்படுவது தான் நம்ம மூலவியாதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்குங்கிறது இருக்கும். அது உள்மூலம். அது நாளடைவில் சரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கலினாலும் சரி, இல்லை மறுபடியும் உணவு வகையில் சரியான பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தினாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் சரி பார்த்துக்கலாம், அப்பப்போ நம்ம கை வைத்தியம் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கான கை வந்தியம், துத்தி இலை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி துத்தி இலை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சாலும் சரியாகும். இதெல்லாம் ஆரம்ப நிலை கட்டத்துக்கு கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஸ்டேஜ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆரம்ப நிலை கட்டத்துக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு மல்டி ஹெர்பல்ஸ் காம்பினேஷன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தான் இதில் மூலிமா நான் சொல்லிக்கிறேன். அந்த மல்டி ஹெர்பல்ஸ் காம்பினேஷனுங்கிறது நாங்கள் மெடிசன்ஸாக கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த வீரியத்தன்மைகள் அதிகமாக தேவைப்படும். ஸோ பல பேர் என்னென்னா யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில டிப்ஸை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கவனக்குறைவாக அதை எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி தவறுகளை கண்டிப்பாக செய்ய வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஆரம்ப நிலை கட்டமோ இல்லை இருந்தால் எந்த இடத்துல அந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கணும், எந்த இடத்துல டிப்ஸை யூஸ் பண்ணாமல் டாக்டரோட உதவி எடுத்துக்கணுங்கிறது ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா அதை நான் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக எங்களை மாதிரி மருத்துவரை நீங்கள் இல்லை உங்கள் அருகாமையில் இருக்க மருத்துவரை தாராளமாக இங்கே சந்தித்து இந்த மாதிரி மெடிசன்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு விஷயம் உள்மூலத்துலேருந்து வெளி மூலம் போயிடுச்சு, அதில் ஒரு 4 ஸ்டேஜ் ரொம்ப உட்காரவே முடியல, ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் ஆப்ரேஷன் தான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னா பயப்பட தேவையில்லைங்க. ஆரம்ப நிலையில் எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ அது எந்த நிலையில் இருக்குது, அது மருந்துலேயே எப்படி குணப்படுத்த முடியும், அதாவது இது ஆரம்ப நிலை இருந்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். அதே நடுநிலையாக இருந்தால் 3 to 6 மாதத்துலேருந்து சரி பண்ணிடலாம். இதுவே முத்திய நிலையாக இருந்தால் கண்டிப்பாக 6 to 12 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும். அவங்களோட ஸ்டேஜ் ப்ரொக்னோசிஸை வச்சு தான் நாங்கள் எங்களால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான பார்த்திங்கன்னா தொடர்பு நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தாராளமாக பிங் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட மருத்துவர் உங்ககிட்ட அணுகி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. அதுக்கான சில வழிமுறைகள், என்ன ஆகாரம் சாப்பிட்ணும், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அதுக்கான மெடிசன் எடுக்கணுமா, டாக்டரோட உதவி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேவையா, அது எந்த அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரம்ப நிலை கட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி எங்களோட மருந்துகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நீங்கள் அடுத்த 1 மாதம் மினிமம் 15 நாள், மினிமம் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் 1 மாதம் நீங்கள் மெடிசனை எடுத்துகிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் ராகேந்திர பாலாஜி, ஹோமியோபதி மருத்துவர்.